அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது செப்டம்பர் மாதத்திற்கான மேஷராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு பிறக்க போகிற செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் சற்று துணிச்சலோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. முன்வைத்த கால பின்வைக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத முன்னேற்றம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்பின் தெரியாத நபர் ஆலோசனைக்கு செவி சாய்க்க வேண்டாம். அதே மாதிரி இன்றைய காலகட்டம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த செப்டம்பர் மாதம் அமைய பெறப்போகிறது. உங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தானாக விலகி விடுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். புதிய உறவுகள், புதிய நண்பர்கள் அப்படின்னு குடும்பம் விரிவடைய இந்த காலம் நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். காதல் கைகூடும், திருமணம் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமைய பெறுகிறது. அதே மாதிரி தேவையற்ற மனபயம் இருக்கத்தான் செய்யும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாங்க. அன்றாட வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது. கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு, வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரியவர்களை மரியாதையாக பேச பாருங்க. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்க. உயர்வு நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய பெறப்போகிறது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு தேவையான கடன் கிடைக்கப்பெறுவீங்க. கலைஞர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் முக்கியமான ஒன்று. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் கூடவே கூடாது. சில நேரங்களில் தேவையற்ற சிக்கல்களும் வரலாங்க. வேலையில் கவனம் செலுத்த முடியாது. இதனால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக ஒன்றுக்கு பல முறை சிந்திக்க பாருங்க. அனாவசியமாக அடுத்தவர்களை குறை கூறும் பழக்கத்தை கைவிட்டு விடுவது நல்லது. அதே போல் பாசம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அடைவீங்க. வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். புதிய எதிரிகள் உருவாகலாம். இருந்தாலும் பொறுமையை கையாள பாருங்க. லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும். வருமானம் பெருகும். வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட உங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்க பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். சுப செலவுகளும் வந்து சேரும். ரொம்பவும் இன்பமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகிறதுங்க. மனது நிம்மதியாக இருக்கும். இரவு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையில் எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் விட்ட இடத்தை திரும்பவும் பிடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மீண்டும் நம்பர் 1 இடத்தை பிடிக்க உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சுகமான நலமான நாளாகவும் காலமாகவே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. எந்த ஒரு அலைச்சலும் உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. எடுத்த முயற்சிகளில் முதல் முறையே வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட தூர பயணத்தின் மூலமாக நன்மைகளும் நடைபெறும். வாழ்க்கையில் உயர்வு நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கலாம். தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. உங்களுடைய திறமையான வேலை
துறையிலையும் நீங்கள் நம்பர் ஒன்னாகவே இருப்பீங்க. பெரியவர்களின் ஆசீர்வாதமும் கடவுளின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாகவே உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. உடல் சோர்வு ஏற்படலாம். எந்த வேலையிலையுமே அதிக ஆர்வம் இருக்காது. செலவு குறைத்து கொள்ளுங்க. கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பது நல்லது. கடன் சுமை அதிகமாகிவிட்டால் பிறகு பிரச்சனை உங்களுக்கு தான். வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடந்தால் நல்லது. பிள்ளைகளின் மூலமாக மனமகிழ்ச்சி அடைவீங்க. அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்கும். மனது நிம்மதியாக இருக்கும். நீண்ட நாள் தொடர்கதையாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைப்பீங்க. நிதி நிலைமை சீராகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றாகவே அமையப்படுகிறதுங்க. அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையில் வேகம் மிதமாக இருக்கும். தொழில் விஷயங்களில் தள்ளி போடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. செல்வம் உங்கள் வழியில் வருவதால் பணம் ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பணி செயல்திறன் சராசரியாகவே இருக்கும். வீட்டில் சாதகமான மாற்றங்கள் சிலருக்கு காத்திருக்கு. முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெறலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. பயணத்தின் போது வாக்குவாதங்களில் இருந்து விலகி இருங்க. உங்களினுடைய பணிபாணி செல்வமிக்கதாகவே இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் பொறுமை காப்பது அவசியமாகிறது. உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு தொடராங்க. அதே மாதிரி நீங்கள் தேர்ச்சி பெற்ற திறன் உங்களை மக்களினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்புகள் இருக்கு. கலைத்திறன் மற்றும் கடின உழைப்பால் உங்களுடைய இடத்தை உருவாக்குவீங்க. பன்மொழியாக இருப்பீங்க. அதே மாதிரி நேர்மறையான உணர்வுகள் உங்களை காலம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் உற்சாகமான மனநிலையில் வைத்திருக்கும். எதிர்பார்ப்பை நோக்கிய விழிப்புணர்வை அதிகரித்து கொள்ளுங்க. அதே மாதிரி வீட்டில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் முதியவர்களினுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. நல்ல நம்பிக்கையுடன் நீங்கள் காட்சியளிப்பீங்க. ஒருவரிடம் கடன் வாங்கிய பணம் திரும்ப கிடைக்காமல் போகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தனிப்பட்ட விஷயம் காரணமாக கொஞ்சம் அலைய வேண்டியும் இருக்கலாம். பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி தனிப்பட்ட உறவுகள் உள்நாட்டு முன்னிலையில் ஒரு அதிர்ச்சியை பெறுவீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள். இந்த காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் சாதகமாக இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் வணிகம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவாக செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக கவலைப்படுவீங்க. குடும்பத்தில் தேவையற்ற மன வருத்தமோ வாழ்க்கை துணையுடன் விவாதமும் நடைபெறலாம். தேவையற்ற செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். நிதிநிலை வலுவாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக சோர்வாகவே காணப்படுவீங்க. உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல தடையும் கவலையும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்த நினைப்பீங்க. தந்தையின் ஆலோசனை சிறப்பான பலனை தருங்க. நீதிமன்ற வழக்குகளில் ஆதாயத்தை பெறுவீங்க. வேலை சம்பந்தமான முயற்சியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேலைகள் முடியாமல் ஏமாற்றம் அடைவீங்க. உறவுகளிடம் மனக்கசப்பு ஏற்படதான் செய்யும். வாழ்க்கையில் கடினமான அனுபவங்களின் மூலமாக பாடத்தை கற்றுக்கொள்வீங்க. உங்களின் கடின உழைப்பிற்கான அற்புத பலனை பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனமாயிருங்க. பிள்ளைகளினுடைய செயல்பாடு கண்டு பெருமைப்படுவீங்க. அரசியலில் உள்ளவங்க ஏற்றமடையலாம். மாணவர்கள் படிப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வீங்க. வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவீங்க. உங்களுடைய மன அமைதி அதிகரிக்கலாம். குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்ப பொறுப்புகள் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. உங்கள்
உங்களுடைய வேலை விஷயத்தில் சோம்பலை விட்டு கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களின் வேலை வியாபாரத்தில் முன்னேறுவதற்காக புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. உங்களின் முடிவுகள் சிறப்பான பலன்களை தரும். மாணவர்கள் போட்டித் தேர்வில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். படிப்பு தொடர்பாக ஆசிரியர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. வீடு மனை வாங்கிறது தொடர்பான திட்டங்கள் நிறைவேறும். உங்களின் இலக்குகளை அடைகிறதுல திட்டமிட்டு செயல்படுவீங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் செயல் நல்ல வெற்றியை உண்டாக்கும். பணியிடத்தில் வேலை அதிகமாக இருக்கும். பருவகால நோய்கள் உங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று.